ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு செந்தில் திருக்குமரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், கள்ளழகரின் சிறப்புகள் என்னென்ன? பக்தர்கள் ஆடி மாதத்தில் எவ்வாறு வழிபடலாம்? தற்போது திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அவருடைய சிறப்புகள் என்ன சார்? ஏதாவது வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறதா? குறிப்பிடுங்க. மிக அருமையாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்டு தின்றோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு பல பல நாளம் சொல்லி படித்த சிசுபாலன் தன்னை அளவளமை தவிர்த்த அழகன் அலங்காரமலை குளமலை கோலமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலைமலை என்று போற்றப்படுகின்ற 7 மலைக்கு நிகராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருமாலிரும் சோலைமலையிலே அழகிய சுந்தரராஜ பெருமாளாக மூலவர் பரமசாமியாக இருக்கிற எம்பெருமான் கள்ளழகர் பெருமானாக அபரஞ்சி லோகத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய விலை உயர்ந்த தங்கமான சுத்த தங்கமான அபரஞ்சி லோகத்திலே செய்யப்பட்டிருக்கிற கள்ளழகர் பெருமானை வஞ்சக்கல்வன் மாயன் என மங்களாசாசனம் செய்திருக்கின்ற அந்த அடிப்படையிலே அற்புதமான புகழ்பெற்ற திருவிழாவாக சித்திரை திருவிழாவிற்கு இணையாக ஆடி பெருந்திருவிழாவிலே அழகர் மலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அற்புதமாக 60 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான திருத்தேரிலே எழுந்தருளி இருக்கிறார்கள். கோவிந்தா மதுசூதனா வெங்கடரமணா வெங்கட்ராமா கோவிந்தா என்கிற நாமாவளி முழங்கி கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே ஏழை பங்காளன் என்று சொல்லப்படுகின்ற அளவிலே இந்த கள்ளழகர் பெருமான் ஏழை எளியவர்களுடைய இல்லங்களிலே வாசம் செய்கிறான் என்பதற்கு அடையாளமாக இந்த திருத்தேரை வடம் பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதத்தை நீங்கள் தந்தி தொலைக்காட்சிகளே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உலகமெங்கும் போற்றுகின்ற உன்னதமான தந்தி தொலைக்காட்சிகளே அற்புதமான இந்த ஆடி பெருந்திருவிழா வருவது கூடுதல் சிறப்பல்லவா? இந்த அற்புதமான தேர் 62 டன் எடை உள்ளது என்று பெருமையோடு நாம் சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 நிலைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது அற்புதமான இந்த திருத்தேர் வீதிகளிலே தேர் ஓடுகின்ற ரத வீதிகளிலே வலம் வருகின்ற அந்த உன்னதமான திருக்காட்சி மலைகளுக்கிடையே வருகிற பொழுது அந்த 7 மலை என்று சொல்லப்படுகின்ற 7 மலைக்கு நிகராக இங்கே தர்ம தேவனுக்கு எல்லா வல்ல எம்பெருமான் அழகிய சுந்தரராஜ பெருமாளாக காட்சி கொடுத்திருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே இந்த தலத்திலே அற்புதமான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பெருமைக்குரிய தந்தி தொலைக்காட்சி வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று அற்புதமான நாள். இந்த ஆடி திருவிழாவிலே ஒரு உன்னதமான நிகழ்வும் அரங்கேறி இருக்கிறது. பெருமக்களே, ஏன் இவ்வளவு ஏழை எளிய மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் இந்த தேரை இழுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தேர் நகர்ந்து வருகிற பொழுது அங்கே கிழக்கு ரதவீதியும் தெற்கு ரதவீதியும் சந்திக்கிற இடத்திலே ஒரு மூதாட்டி இருந்தாராம். அந்த மூதாட்டி அழகர் வருகிறாரே, அவருக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டுமே. நம்மிடத்திலே மிதுக்க வத்தலும் காரா பயிரும் தானே இருக்கிறது, இதை எப்படி படைப்பது என்று நினைத்துக் கொண்டிருந்தாலாம். அந்த தேர் வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நிமிடம் அந்த இடத்திலே நின்றதாம். ஏன் தேர் நின்றது என்று கேட்ட பொழுது அசரீரியாக என்னுடைய பக்தை ஒருவர் மனசீகமாக அந்த காரா பயிரையும் சுவைகளையும் வைத்துக் கொண்டு மிதுக்கவத்தலையும் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அதை நான் எப்படி பெறுவேன்? அவளை பெறுவதற்காக அவளுடைய பக்திக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, எனவே அதை எனக்கு படைத்தால் இந்த தேர் நகரும் என்று சொன்னாராம். அதன் அடிப்படையிலே தேர் நகர்ந்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த நினைவாக சித்திரை பெருந்திருவிழாவிலே பெருமையோடு ஒரு நாள் காரா பயிரும் அந்த மிதுக்கவத்தலும் படைத்து அற்புதமாக அங்கே அந்த தேர் வரலாற்றை நினைவு கூறுகிற விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அழகர் பெருமான் எல்லோரையும் ஈர்க்கின்ற வஞ்ச கல்வனாக மாயலாக இருக்கிறான். இந்த கள்ளழகர் பெருமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். எனவேதான் மக்கள் கோவிந்தா நாமாவளியை விண்ணதர சொல்லி அந்த தேரை வடம் பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழை பொங்கானாக இன்றைக்கும் அந்த தேனூர் பகுதியிலே சுந்தரபாக என்று சொல்லப்படுகின்ற அழகிய சுந்தரராஜ பெருமாளுக்காக அந்த நெல்மணிகளை கோட்டை கட்டுகின்ற அந்த நிகழ்வும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்படி முழுக்க முழுக்க இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களினுடைய வழிபாடு தெய்வமாக அற்புதமாக இந்த கள்ளழகர் பெருமான் திகழ்ந்து கொண்டிருப்பதனாலேதான் அனைத்து மக்களையும் ஈர்க்கின்ற ஆற்றல் இந்த கள்ளழகர் பெருமானுக்கு உண்டு. இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுங்கருளி அந்த ரத வீதிகளிலே அந்த தேர் அசைந்து வருவதை பார்க்கிற பொழுது தேரை நகரும் கோயில் என்று சொல்லுவார்கள். அந்த தேரிலே
இறைவன் மூர்த்தம் எழுந்தருளிவிட்டால் ஆலயத்தினுடைய திருக்கதவம் சாத்தப்பட்டு அத்தனை பூஜைகளும் தேரிலேதான் நடைபெறும். அந்த அளவிற்கு தேரை நகரும் கோயிலாக தேர் நிலைக்கு வந்து சேருகிற வரை ஆலயத்திலே நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளும் அந்த தேரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி தேர் நகருகிற கோயில் ஒரு கோயிலே அசைந்து வருவதைப் போல அந்த மலைகளுக்கு இடையே அற்புதமாக கள்ளழகர் பெருமான் அழகாக நேர்த்தியாக அழகிய சுந்தரராஜ பெருமாளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அனைவரையும் கொள்ளை கொண்டு இந்தி வா வா என்று அழைக்கின்ற வகையிலே மிக நேர்த்தியாக இந்த கள்ளழகர் மலையிலே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். வந்தவர்களை எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று அரவணைத்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக இந்த அபரஞ்சி தேவலோக தங்கம் உலகத்திலே 2 இடத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒன்று இந்த மதுரை என்பதிலே, இன்னொன்று திருவனந்தபுரத்திலே இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயிலுடைய உற்சவராக இருக்கக்கூடிய அவரும் இந்த அபரஞ்சி லோகம், இந்த தேவலோக தங்கம். அங்கே எல்லாம் வல்ல எம்பெருமான் நூபுர கங்கை தீர்த்தம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடிகளை வாமன் அவதாரம் எடுத்த பொழுது, திருவிக்கிரம அவதாரம் எடுத்த பொழுது அவர் பாதத்துளியிலே சிந்திய நீர் துளிதான் இன்றைக்கு வற்றாத ஜீவநதியாக நூபுர கங்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நூபுர கங்கை கொண்டுதான் இவருக்கு அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த திருமந்திரத்திற்கு அந்த நூபுர கங்கை தீர்த்தம் தான். ஆனால் அழகர் பெருமான் மதுரைக்கு வருகிற பொழுது அங்கே பக்த கோடிகள், லட்சோபலட்சம் பக்த கோடிகள் எழுந்தருளி அழகர் பெருமானுக்கு அங்கே மிகச் சிறப்பாக அந்த நீரை தெளிக்கிற, நீரை பீச்சுகிற ஒரு சடங்கு, நீர் பீச்சுதல் என்கிற அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். ஆன்மீக சொற்பொழிவாளர் சண்முக திருக்குமரன் நம்மிடையே இணைப்பில் வந்து மதுரையில் அழகர் கோயிலில் நடைபெற்று வரும் ஆடி பெருவிழாவின் 9ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான தகவல்களை வழங்கினார். நன்றி சார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.